இருக்கும். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து உள்ளேருந்து நல்லா வந்து கரண்டியை வந்து எடுத்து வெளியில் வந்து நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சாதத்திலே வந்து உப்பு சேர்த்ததால் இப்போ வந்து எனக்கு வந்து உப்பு தேவைப்படலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கும் போது தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எக் ஃப்ரை செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி